நங்கூரம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேத்திக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து ஒரு உரையாற்றினார். அதில் 2 பாயிண்ட் சொல்லியிருக்காரு சட்டசபைக்குள்ளார. முதல் பாயிண்ட் தமிழ் தாய் வாழ்த்து 3வதாக ஒதுக்கப்பட்டு விட்டது. அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இனிமேல் அது நடக்கக்கூடாது, நாங்கள் நடக்க விடமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு. 2வது என்ன அப்படின்னா, சனாதனம், மக்களை பிரிக்கும் சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டியது. சூப்பரான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. முதல்ல சொன்னது வந்து ஒரு மேடையில் சொன்னார். சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேடையில் சொன்னார். இப்போ சட்டசபை குறிப்புகளில் சொல்லியிருக்காரு. சட்டசபையில் சொன்ன வார்த்தைகள் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தைகள் மாதிரி. அது 200 வருடங்கள் கழித்து பார்த்தாலும் இது அந்த அரசவையில் இருக்கும். அது ஒன்றா, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா, இப்போ சனாதனத்துக்கும் இப்போ தேர்தலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே கொதிச்சாங்க. என்னடா சனாதனத்தை சொல்லி இப்போ முதல்ல திட்டினீங்களே, போனீங்களே, வந்தீங்களே, இப்போ வந்து ஓட்டு சனாதனத்தை இப்போ ஒழிச்சிடும்னு சொல்லிட்டு ஓட்டு கேளு பார்ப்போம், நீ ஒரு சரியான ஆளாக இருந்தா அப்படிங்கிற மாதிரிலாம் அப்படியே பயங்கரமாக பேசுனாங்க. உருட்டுனாங்க. சனாதனம்ங்கிறதுக்கும் சாமிங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அது இவங்களுக்கு தெரியல. சாமி கும்புறதுக்கும் திருநீர் வைக்கிறதுக்கும் சனாதனத்துக்கு என்னடா சம்மந்தம், சனாதனத்துக்கும் திருநீர் வைக்கிறதுக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கிறது தெரியல. அது அவங்க தெரிஞ்ச அறிவாளிகள், அதிபுத்திசாலிகளாக இருந்தால் எப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல. அதாவது சாமி கும்புறதுங்கிறது நம்ம அந்த காலத்தில் 5000 வருஷம் 10,000 வருஷத்துக்கு முன்னாடி போருக்கு போவாங்க நம்ம ஆளுங்க. போர்க்குணம் கொண்டவன் தமிழன். உலகத்தில் இருக்கிற எல்லா குழுக்களுமே போர்க்குணம் கொண்ட குழுக்கள் தான். ஏன்னா போர் செஞ்சால் மட்டும்தான் வாழ முடியும், இல்லைன்னா வாழ முடியாது. போர் வலிமையானவன் நம்மளை வந்து கொண்டு போட்டு, வலிமையான மன்னன் வந்து நம்மளை கொண்டு போட்டு போயிடுவான். இதுதான் வந்து இந்த உலகத்துடைய தத்துவம். அப்படி இருக்கிற பட்சத்தில் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, போருக்கு போவாங்கள்ல, அப்போ வந்து வெற்றி திலகமெல்லாம் இட்டு அப்படியே போட்டு வச்சு அப்படியே எல்லாம் அனுப்பிச்சி விடுவாங்க. ஆரத்தி எடுத்து போட்டு வச்சுலாம் அனுப்பிச்சி விடுவாங்க. போயிட்டு போரில் திரும்பி வந்துட்டா பிரச்சனை இல்லை, திருப்பி ஆரத்தி எடுத்து திரும்பி போட்டு வச்சு ஒரு வீட்டுக்குள்ளே சேர்த்துக்குவாங்க. செத்து போயிட்டான்னு வச்சுங்களேன், அவனுடைய நினைவாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவனை குலதெய்வமாக கும்பிட்டு அவனுக்கு ஒரு நடுகல் அப்படின்னு ஒரு கல்லை ஒன்று நட்டு அந்த கல்லுக்கு பொட்டு பூவெல்லாம் வச்சு அந்த மனிதனை, அந்த கல்லை வந்து இறந்து போனால் தன்னுடைய மகனாகவோ கணவனாகவோ தாத்தாவாகவோ பாட்டியாகவோ பாவித்து அந்த நடுக்கல்லை வணங்கி வருவாங்க. நடுக்கல்லை வணங்கி வந்தால் அப்போ உளுந்து கும்பிடும்போது நெத்தியில் ஒட்டுற திருநீர், திருமணம், அது மாதிரி ஏதாவது ஓட்டு. அதுக்காக அதை பார்க்குறவங்க என்ன பண்ணாங்க, அப்படியே திருநீர்னு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கிற மாதிரி தான் நான் படித்த குறிப்புகளில் இருக்குது. இது எப்போ வந்தது? கிட்டத்தட்ட பல சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே, ஒரு 5000 வருடங்களுக்கு முன்பு, 10,000 வருடங்களுக்கு முன்பு அப்படி இருந்து கூட நடுக்கல் சமாச்சாரம் வந்துருக்கு. நடுக்கல்லை சாமியாக கும்பிடுவதால் வந்துட்டு இருக்குது. ஆனால் சனாதனம் எப்போ வந்தது? நம்ம ஈரானில் இருந்து பழைய பாரசீகம், அந்த பாரசீகத்திலிருந்து ஆரியர்கள் பிழைப்பு தேடி மாடுகளை ஓட்டி கொண்டு மாடு மேய்க்கிறது அவங்களுக்கு வேலை. மாடுகளை ஓட்டிக்கொண்டு பிழைப்பு தேடி கைபர் கோனாய் கணவாய் வழியாக வந்து நம்மளுடைய இந்தியாவை ஆக்கிரமித்தார்கள். இன்றைக்கி இந்தியாவில் பொழப்பு தேடி பொழைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, தமிழர்கள் தெற்காசியா முழுவதும் பரவி வாழ்ந்தாங்க. உலகம் முழுவதும் பரவி, தெற்காசியா மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்தாங்க. பிரமிடுகளே நம்ம தமிழன் கட்டினதா அப்படின்னு சொன்னாலும் கூட ஆச்சரியப்பதில்லை. இன்னும் ஆராய்ச்சிகள் நடந்துட்டுருக்கு. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலை. இப்போ வந்து அந்த உலகம் முழுவதும் வாழ்ந்த தமிழர்களை அவர்களுடைய குணத்தையும் அவர்களுடைய அறிவையும் பார்த்து, யதார்த்தமான மனதை பார்த்து, கவுடு சூத்து இல்லாத ஒரு சூழ்ச்சி இல்லாத மனங்களை பார்த்து அவர்களை வந்து கவுத்து, அவர்களை பொய் சொல்லி ஏமாற்றி சனாதனம், சாமி, பூதம், வந்தது போனது, வெங்காயம், வெண்ணெய் இப்படின்னு சொல்லி ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்தை உண்டு பண்ணி அதுக்கப்புறம் வந்தது தான் சனாதனம். நடுக்கல்ல வச்சு சாமி கும்பிட்டதுங்கிறது காலங்காலமாக இருக்குது, பல நூற்றாண்டு காலமாக இருக்கிறது. ஆனால் இந்த சனாதனங்கிறது இவங்க ஆரியர்கள் என்கிற பார்ப்பனர்கள் இந்தியாவுக்குள்ளே வந்து, அதுவும் வந்த உடனே வரல, ரொம்ப நாள் கழிச்சு தான் அதுவும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுடைய மனசில் மாற்றி திருச்சி நான் சாதி, மதம், பேதம், மதம் இல்லை சாதி, இந்த பெண்கள் சித்திரவதை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்கள் கொண்டாந்து சேர்த்தது தான். நம்ம வந்து தாய் வழி சமூகம் தான். தாயை தான் வணங்கிட்டு தாயை தான் இன்சியலாக தான் தாயை தான் யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம தமிழ் பண்பாடு இருந்திருக்குது. அப்போது சனாதனம்ங்கிறது எங்கே இருக்குது, எப்போ வந்தது?
அப்போ சாமி கும்பிட்றது பொட்டு வைக்கிறதுங்கிறது எப்போ வந்தது அப்படிங்கிற ஒரு ஒரு கேள்வி வருது இல்லை. அப்போ எது முதல்ல வந்தது அப்படின்னாக்கா சாமி கும்பிட்றது தான், பொட்டு வைக்கிறது தான். சனாதனம் இவர்கள் கொண்டு வந்தது, இவர்கள் கொண்டு வந்ததில்லை, இவர்களால் நம்ம மேலே திணிக்கப்பட்டது. யோசித்து 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 இவர்களை அடிமையாகணும். உலகத்தில் எல்லா தேசத்தை விட இந்த நாட்டில் இருக்கிறவன் தான், இந்தியாவில் இருக்கிறவன் தான், தமிழன் தான் வந்து ஒரு ஒரு மாதிரியான, அதாவது இலங்கன மனசு படைச்சவன், கவுடு சூது இல்லாமல் இருக்கிறான், பொய் போட்டு பேச மாட்டாங்கிறான், இவனை கவுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, சாமின்னு ஒன்று சொன்னோம் அப்படின்னா இவனை கவுத்துடலாம், உளுந்துருவாங்க, அடிக்ட் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் கொண்டு வந்து திணிக்கப்பட்டது தான் அந்த சாமி பூதங்கள் வந்தது போனது எல்லாமே. நம்மளை பொறுத்த வரைக்கும் எதுனா நடுகள் வழிபாடு மட்டும்தான் தமிழர்களினுடைய பூர்வீகத்தினுடைய பழக்கம். அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இதில் சனாதனத்தை தூக்கிக்கிட்டு வந்துடுவாங்க. எங்கடா சனாதனத்தை இதுக்குங்கடா, சனாதனம் அதுக்குங்கடா. சனாதனம் மக்களை பிரிக்கிறது, மக்களை வேற்றுமைப்படுத்துகிறது, ஏற்றத்தாழ்வை உண்டு பண்ணுகிறது, அனைவரும் சமம் என்கிற அந்த இதை வந்து காலி பண்ணிடுது. நான் முதலாளி, நீ எனக்கு அடிமை, நீ வேலைக்காரன், அப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மென்டாலிட்டி, அப்படி ஒரு மனநிலையை உண்டு பண்ணக்கூடியது சனாதனம். அதனால தான் சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொல்கிறார் அவர். எது எப்படியோ சனாதனத்தை ஒழிக்கணுங்கிறது அவருடைய கான்செப்ட். அது வந்து மாற்று கருத்து இல்லை. சனாதனம் அந்த நாட்டுக்கு என்ன பண்ணியிருக்குது, சனாதனம் அந்த மண்ணுக்கு என்ன பண்ணியிருக்கு, சனாதனம் அந்த மக்களுக்கு என்ன பண்ணியிருக்குது? சாமி கும்பிட சொல்லும், கலவரம் செய்ய சொல்லும். அப்புறம் தேசிய தலைவர்கள் வந்து காவி உடையை போட்டுக்கிட்டு நடமாடுவாங்க, இவ்வளவுதான். சனாதனம் என்னென்ன பண்ணும்? ஏகப்பட்டது பண்ணும், நிறையா பண்ணும். பெண்களை அடிமையாக்கும், குழந்தைகளை இறக்க வைக்கும், நிறைய விஷயம் இருக்குது. அதனால் சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டியது அவசியம் அப்படிங்கிற அந்த அந்த கான்செப்டை தோற்றதுக்கு அப்புறமும் ஒரு கட்சியின் தலைவர் பேசுகிறாருன்னா அவர் எவ்வளோ மன உறுதி உள்ளவர் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. நேராக இவர் கலைஞரினுடைய வாரிசு தான் அப்படிங்கிறத, கலைஞர் கருணாநிதியினுடைய வாரிசு தான் அப்படிங்கிறத, உதயநிதி தான் வாரிசு அப்படிங்கிறதுல ரொம்ப குறிக்கோளோடு இருக்கிறோம். நம்ம கலைஞரை பார்த்த மாதிரி தான், கருணாநிதி ஐயாவை பார்த்த மாதிரி தான் நம்ம உதயநிதியும் பார்க்குறோம். ஏன்னா ஸ்டாலின் சொல்லாதது, இத்தனை வருட காலங்களில் ஸ்டாலின் சொல்லாதது, ஸ்டாலின் செய்யாதது இந்த விஷயம். இதை வந்து உதயநிதி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அவருக்கு வாழ்த்துக்களுடன் பாராட்டுகளும் சொல்லிட்டு, நம்மளும் அவருடைய வழியை பின்பற்றி சனாதனத்தை ஒழிப்பதற்கு போராடுவோம், பாடுபடுவோம் என்று சொல்லி நன்றி. இன்னொரு காணொலியில் சந்திப்போம்.